இன்றைய தியானம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். சங்கீதம் 36:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்திலே 2 காரியத்தை சொல்றார். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாய், அறிகிற அறிவினால் நிறைந்தவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மேல் அவருடைய கிருபையை அவர் அருளுவார். நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? அறிய வேண்டிய விதமாய் அறிந்திருக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பூரணமாய் விளங்கும். தாவீது சொல்றாரு, செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். அறிந்திருக்கிற நம்ம மேல கிருபை, செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் இருப்போமானால் அவருடைய நீதியையும் நம்மேல் அவர் பாராட்டி அருளுவார். 103 சங்கீதம் 17 தாவீது எழுதும்பொழுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அறிந்த நம்ம மேல அவருடைய கிருபை, அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்த நம்ம மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் அவருடைய கிருபை, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய குடும்பத்தின் மேலும் நம்மேலும் அவர் நிறைவாக பாராட்டும்படிக்கு, நம்ம செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா? உங்கள் மேலே உங்கள் சந்ததி மேலே கிருபை இருக்கும். அவருடைய நீதி உங்கள் மேலே உங்கள் பிள்ளைங்க மேலே அனாதியாய் என்னென்றைக்கு இருக்கும் என்று சொல்கிறார். எரேமியாவில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு. 31 அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். கர்த்தருடைய அன்புக்குள்ளே நீங்களும் நானும் அடைக்கலமாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருடைய கிருபை, அவருடைய நீதி நம்ம மேலே நம்முடைய சந்ததி மேலே அவர் பாராட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15:9-10 அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அறிஞ்சிருக்கிறதுனால கிருபை நம்ம மேலே, செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்போமானால் அவருடைய நீதி நம்ம மேலே, நம்முடைய சந்ததி மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே அனாதியாய் அவர் பாராட்டுவார். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் நீங்களும் நானும் அன்பாய் இருப்போமானால், அவரிலே நிலைத்திருப்போமானால் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்து வாழணும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அப்பா, எனக்கு இந்த உலகத்தில் இது வேணும் அது வேணும்னு ஜெபிக்கிறத விட நான் உங்களோட, நீங்கள் எங்களோட, நாங்கள் உங்கள் வார்த்தையில் நிலைச்சிருக்கணும், உங்கள் அன்பில் நிலைச்சிருக்கணும், உங்கள் கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கணும். ஆண்டவரே, அந்த கிருபையை மட்டும் எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆனால் நம்ம கேட்கவே வேண்டாம் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அவர் நிறைவாக தந்தருள்வார். 9 சங்கீதம் 10 தாவீது எழுதுகிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நாம் அவரை தேடுறோம். காலையிலையும் டைம் கிடைக்கும் போதெல்லாம், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலும் நம்ம அவரை தேடுகிறோம். நம்மளை இதுவரைக்கும் கைவிடலை, நம்ம சந்ததியும் கைவிடலை. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று தாவீது எழுதுகிறார். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி தான் வாழறோம். அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிற நாம அவரைத்தான் நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக சங்கீதங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் தாவீதும் கர்த்தருடைய தாசர்களும் எழுதினதில் கர்த்தர்
அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி நீதி செய்வார் அப்படிங்கிறத மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அநேக சங்கீதங்களில் இருக்கு பிரியமானே. 18ஆம் சங்கீதம் 24, 25 இந்த 2 வசனத்தில் தாவீது ரொம்ப அழகாக எழுதுவார். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் தோன்றுவீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் நீதிக்கும் அப்படிங்கிறார் தாவீது. என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் போல்டாக இதை டிக்ளேர் பண்ணுறாரு, அறிக்கை செய்கிறார் பாருங்க. என் நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு அப்படி அவர் பலன் அளிக்க தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கா? ஆண்டவரே என்னை ஒரு விசை நினைத்தருளுன்னு சொல்லி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய கிருபையையும் உம்முடைய நீதியையும் எங்களுக்கு தாங்கன்னு ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 36ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும் என்று தாவீது சொன்னது போல உம்மை அறிந்திருக்கிற எங்கள் மேலும் எங்கள் சந்ததிகள் மேலும் தயவு செய்து உம்முடைய கிருபையை, உமக்கு பயப்படுகிற எங்கள் மேலே எங்கள் சந்ததிகள் மேலே உம்முடைய கிருபையை நீங்கள் பாராட்டி அருளும். செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நிமித்தம் எங்கள் சந்ததிகள் மேலும் ஆண்டவரே நீர் உம்முடைய நீதியை விளங்கச் செய்யும். நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும். நீங்கள் எங்களோட, நாங்கள் உங்களில் நிலைத்திருக்கத்தக்கதாய் எங்களை தயவு செய்து பாதுகாத்துக்கொள்ளப்பா. தாவீதை போல நாங்களும் சொல்லணும். ஆண்டவரே, கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு அவர் உத்தமராகவும் தோன்றுவார். நாங்களும் சொல்லணும்ப்பா. கர்த்தர் எங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.